என் பேர் செயலி. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். 10 வருஷம் இருக்கும்போது எங்க மாமா பையன் சொல்லி அம்மா என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு கல்யாணம் பண்ணும் போதே அவருக்கு சரியான குடின்னு தெரியும். ஆனாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம அம்மா அப்பா பேச தப்பக்கூடாதுன்னு நாங்கள் கல்யாணம் பண்ணேன். குடிச்சு அவர் 10 வருஷம் தான் இருந்தாரு. அப்புறம் இறந்துட்டாரு. குடிச்சு குடிச்சு அவருக்கு உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. அந்த இறந்ததோட மாமியார் மாமனார் வீட்டுக்கு போனா அவங்க என்னை ஏற்றுக்கல. பையன் இல்லை, நீயும் எடுக்க வேண்டான்னு 2 குழந்தைகளை கூட்டிட்டு நான் தனியா நின்னேன். தனியா நிற்கும் போது கல்யாணம் வீட்டுக்கார இறந்தா 3 மாசம் வேலைக்கு போகக்கூடாதுன்னாங்க. ஆனா நான் அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டேன். 3 மாசம் இருந்தா நாங்க யார் சாப்பாடு கொடுப்பா? அதனால நான் வெளியில வந்தேன். அன்னைக்கே மறுநாளே நான் வெளியில வந்தேன். வந்து அன்னையிலேருந்து நான் பாடுபடும் போது ஒரு வயசானவங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு ஒரு கேண்டீன் கொடுத்தாங்க. இந்த கேண்டீன்ல ஆபீஸ்ல டீ போட்டு கொடுத்தாங்க. 4 பேர் வேலை பார்த்த இடத்துல 40 பேர் ஆகும். இந்த 40 பேருக்கு எல்லா வேலையும் பண்ணி அந்த அளவுக்கு நான் மேல வந்தப்போ ராத்திரி பகலும் பார்க்காம நான் பாடுபட்டதுல என் பொண்ணு ஒரு டிகிரி படிச்சா, என் பையன் ஒரு டிகிரி படிச்சா. இதுக்கு எனக்கு படிப்பறிவே இல்லை. இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் மேல கொண்டு வந்தேன். பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க. பையனுக்கு எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். நான் கௌரவமா வாழ்றேன். ஒரு குண்டூசி முதல் கொண்டு அதை நான் சம்பாதிச்சதுன்னு ஒரு கர்வத்தோட நான் பொழைச்சிட்டு இருக்கிறேன். இந்த கர்வமே என்னை ரொம்ப பண்ணுது. ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. என்ன என் குழந்தை பையனையும் பார்த்து எல்லாரும் பெருமைப்படுறாங்க. வளர்த்துனா செல்வி மாதிரி குழந்தைங்களை வளர்த்தணும், செல்வி மாதிரி வாழணும்னு என்னை ஒரு எடுத்துக்காட்டா நான் காட்டிட்டு இருக்கிறேன். அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். தாளைகள் என்னவே